அம்மா அம்மா பஞ்சு முட்டாய் விக்கிறாங்கம்மா, வாங்கிட்டாங்கம்மா. வாம்மா வாம்மா. நேத்து நான் புது பொண்ணு, 4 பேர் இருக்கிறாங்களேன்னு நீ என்ன அம்மானு கூப்பிட்டப்பல நான் பொறுமையா இருந்தேன். சுந்தரவள்ளி சும்மா கத்தாதீங்க. வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மானு கூப்பிடுறானே, இவனுக்கு நான் அம்மாவா? இவன் என்ன சித்தின்னு கூப்பிடுறதா இருந்தா கூப்பிடட்டும், இல்ல அம்மானு தான் கூப்பிடணும்னா நானா இவனானு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு பொண்டாட்டி வேணுங்கிறத விட என் மகனுக்கு அம்மா வேணும் தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். சுந்தரவள்ளி என்ன இப்படி பேசுறா? அப்பா சரவணா, என்னப்பா இப்படி திட்டிட்டு என்னோட அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க? அப்பா என்னோட அம்மா யாருப்பா? உன்னோட அம்மா சாமி ஆயிட்டாங்கப்பா. சாமி ஆயிட்டாங்களா? சாமி எல்லாம் கோயில தானே இருக்கும். ஆமாப்பா, உங்க அம்மாவும் கோயில தான்டா இருக்காங்க. ஜெகதாம்பா மகாமாயா. இனிமே அவ அவ அவதானே அவங்க அம்மா. ஜெகதாம்பா மகாமாயா அவங்கதான் என் அம்மாவா? ஆமாப்பா. எப்போ வருவாங்க? அவங்க இங்க வர மாட்டாங்க, நாம தான் அவங்கள போய் பார்க்கணும். அப்போ நான் போய் பார்த்துட்டு வரட்டாப்பா? ஓடிட்டு இருந்தேன், நீ இங்கே இருக்கியா? எங்க அப்பா சொன்ன என் அம்மா நீதானா? நீதான் என் அம்மாவா? உன் பேர் தான் ஜெகதாம்பா மகாமாயாவா? நாங்கெல்லாம் வீட்டுல இருக்கப்ப எங்களை விட்டுட்டு நீ மட்டும் ஏன் இங்க தனியா வந்து சாமி ஆயிட்ட? பேசுமா, பேசு. ஏன் நீ சாமி ஆயிட்ட? அப்பா திட்டினாரா? அதனால கோச்சுக்கிட்டீங்க வந்துட்டியா? சரி, எப்போ உன் கோவம் தீரும்? எப்போ நீ வீட்டுக்கு வருவ? சொல்லுமா. நீ சொன்னாதானே பேசினாதானே எனக்கு தெரியும். பேசுமா. சரி, நீ வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறியே, நீ எப்படி சாப்பிடுவ? உனக்கு யார் சாப்பாடு போடுவா? அப்பனா ஒன்று செய்வோம், நீ கோவம் தீந்து வீட்டுக்கு வர வரைக்கும் நானே தினமும் என் கையால உனக்கு சமைச்சு போடுறேன், சரியா? சரி, நாளையிலேருந்து நான் உனக்கு சமைச்சு போடுறேன், அதை நீ சாப்பிடணும். போயிட்டு வரேம்மா. அன்னைக்கு அந்த ஜெகதாம்பாவை தான் தாயின்னு சரவணன் நம்பினவன் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கையை அவ மாத்திக்கலப்பா. அந்த நம்பிக்கைக்கு
யார் எதிரா பேசினாலும் பேசினவங்க சரவணனுக்கு ஆகாதவங்களா ஆயிடுறாங்கப்பா. அதே மாதிரி நான் உனக்கு சோறு போடுவேன்னு சொன்ன சரவண இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்து அதுல கிடைக்கிற காசுல அந்த ஆத்தாளுக்கு சோறு பொங்கி போடுறாப்பா. அந்த அம்மன் சரவணனை பைத்தியக்காரன்னு நினைச்சாலோ இல்ல புள்ள பாவம்னு நினைச்சோ இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் அந்த அம்மன் செய்யல. அவன் சித்து கொடுமைக்கு ஆளாகி அவன் கூப்பாடு போட்டாதான் சாப்பாடுன்னு கூவி கூவி பழத்தை வித்துக்கிட்டு திரியறாப்பா. இந்த ஜெகத்தை ஆளும் ஜெகதாம்பா அவனுக்கு என்ன செய்ய நினைச்சிருக்காளோ அவ கண் திறந்தாதான் இவனுக்கு நல்ல வழி பிறக்குப்பா. இந்த சரவணனுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதையா? அம்மனை அம்மானு கூப்பிடுற பக்தர்களை பார்த்திருக்கோம். அம்மாவாவே நம்புற பையனை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். மூசானு, ஏன் பாட்டி லேட்டு? நீ வராததுனால தான் நான் இந்த அண்ணனை உட்கார வச்சுட்டு போனேன். ஏண்டா சரவணா, உன் கடையை பாத்துக்கிறதுக்கா ஆளுக்கு பஞ்சம்? சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் ஊருக்குள்ள போய் வித்துட்டு வரேன். போப்பா, வித்துட்டு வீட்டுக்கு போ. அண்ணே, கடையை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கூடையை தூக்கி விடுங்க. பாவம், இந்த வயசுலயே இவனுக்கு இப்படி ஒரு சோதனையா? எஜமா, என்ன எஜமா, எங்கெங்கயோ சுத்தி அலைஞ்சு அந்த ஓஹோ மரத்தையும் காணும், அந்த கசமுசாவையும் காணும். டேய் முட்டாள், அது கசமுசா கிடையாது, கசகசா. சரி சரி, ஏதோ ஒண்ணு. நான் நினைக்கிறேன் ஓஹோ மரம்னு ஒண்ணு இல்லன்னு நினைக்கிறேன். சித்தம் புழுகி இருக்கிறான். சித்தனுக்கு நல்லா தெரியும், அவன் போய் சொன்னானா நான் விட மாட்டேன்னு. வா, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடலாம். மண்டோரா, அதுதான் ஓஹோஹோ மரம் நினைக்கிறேன். ஆமா யசமா, இந்த வனத்திலேயே அந்த மரம் தான் ஒசரமா இருக்கு. அதனால அதுதான் ஓஹோ மரமா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். வா, கிட்ட போய் பார்க்கலாம். பார்க்கலாம். எஜமா, நான் வேணா கசகசாவை கூப்பிட்டு பார்க்கட்டுமா? கூப்பிடு. அத்துவான காட்டிலே ஓஹோஹோ மரத்திலே கூடு கட்டி குடியிருக்கும் கசகசாவே வெளியே வா.
அந்துவான காட்டிலே ஓஹோஹோ மரத்திலே கூடு கட்டி குடியிருக்கும் கசகசாவே வெளியவா வெளியவா வெளியவா. எஜமா என்ன ஏன் எஜமா அடிச்சீங்க? நீங்க கூப்பிட சொல்லி தானே கூப்பிட்டேன். டேய் முட்டாள், நான் உன்னை அடிக்கலடா. யாரா என்ன அடிச்சது? டேய் எவன்டா என்ன அடிச்சது? மூடனே, உன்னை அடித்தது கசகசவாகிய நான் தான். ஏவல்கள் குட்டிச்சாத்தான்கள் காட்டேரிகளை அழைக்கும் போது படையல் வைத்துதான் அழைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன? சொல்லுங்கள். படையல் தானே, இதோ இப்ப கவனிக்கிறேன். கசகசா, இதோ நீ கேட்ட மாதிரி படையல் தயார் பண்ணிட்ட, வந்து எடுத்துக்கோ. எஜமா, வாயே உச்சாணி உயரத்தில் இருக்கே, இதோட உருவம் எப்படி இருக்கும்? எனக்கே பயமா இருக்கு எஜமா. முட்டாளே, நடப்பதை அமைதியாக பார். எசமா, கசகசா எல்லாம் பலகாரத்தையும் காலி பண்ணிருச்சு. என்ன ஏசமா அதிருது? ஏதாவது இடி சத்தமா? முட்டாள், இது இடி சத்தம் இல்ல, ஏப்ப விடுற சத்தம். ஏப்ப விடுற சத்தமா? நான் ஏதோ ராக்கெட் விடுற சத்தம்னு தானே நினைச்சேன். யார் நீங்கள்? என்னை எதற்காக அழைத்தீர்கள்? எல்லாமே காரணமா தான். அது கூட தெரியல, படையில மட்டும் முதல்ல தின்னுட்டேன். படையல் பொல்லாத படையல் பொறி உருண்டை விட கேவலமாக இருந்துச்சு. சரி சரி, எனது நோக்கம் நிறைவேறட்டும். அசைவ படையல் படைத்து உன்னை அசத்தற. உனது நோக்கம் என்ன? மூசா உன்னிடம் ஒப்படைத்த எனது பாட்டனாரை பார்க்க வேண்டும், அவருடைய இருப்பிடம் அறிய வேண்டும். ஓஹோ, அப்படியா? ஆமா, அப்படித்தான். அவர் என்னிடம் இல்லை, சற்று தொலைவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு தொலைவில் சிறை வச்சிருக்காங்கன்னு ஒரு குத்து மதிப்பா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உனக்கு குத்து மதிப்பா சொல்லணுமா? மண்டோரா, கசகசா, எவ்வளவு தொலைவானாலும் சரி என் பாட்டனாரை காட்டு. காட்டுறதுக்கு தானே வந்திருக்க. சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? காட்டு. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு என்னோட வரணும். என்னப்பா நீ, உன் மேல நம்பிக்கை இல்லாமையா இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்கோம்? நம்பி வருகிறோம், வா. நீங்க முன்னாடி போங்க, நான் உங்க பின்னாடியே வருவேன். வழி காட்டுறவன் தானே முன்னாடி நடக்கணும். அதெல்லாம் இங்க கிடையாது, நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இங்க வழி நடத்துற நான் தான் பின்னாடி வருவேன். சரி, வா. மறுபடியும் சொல்றேன், முக்கியமா உனக்கு சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் என் மேல சந்தேகப்பட்டு நான் வர்றேன்னா இல்லையான்னு திரும்பி பார்க்க கூடாது. அப்படி மீறி பார்த்தீங்க, நான் மறுபடியும் மரத்து மேல ஏறிக்குவேன். என்னங்க ஏசமா இது? இப்படி வில்லங்கமா பேசுது இந்த கசகசா. நீ வாய மூடு. கசகசா, எனக்கு சம்மதம். எப்படி போகணும்? திரும்பி
என்னை பார்க்காமல் நேர் திசையில் சென்று வலது பக்கம் திரும்ப வேண்டும். சரி மண்டோரா, ஏசமா போகலாம். சித்தி. என்ன எல்லா பழங்களையும் வித்துட்டியா? ஆமா சித்தி, இந்தாங்க பணம். என்னது 2 பழத்தோட காசு குறையுது? 30 பழம் கொடுத்து அனுப்பிச்சேன். ஒரு பழத்துக்கு 3 ரூபானா 30 பழத்துக்கு 90 ரூபா. இவன் என்ன 84 ரூபா தான் கொடுத்துருக்கா? விலைய குறைச்சு வித்துட்டானா? இல்ல ஒரு பழம் 3 ரூபான்னு வித்துட்டு 2 பழத்தோட காசை இவனே எடுத்துக்கிட்டானா? இவனை சும்மா விடக்கூடாது. சரவணா, என்ன சித்தி? இங்க வா. என்ன சித்தி? நான் உன்கிட்ட எத்தனை பழம் கொடுத்து அனுப்புறேன்? 30 பழம். எவ்வளவு ரூபாய்க்கு விக்க சொன்னேன்? 3 ரூபாய்க்கு. நீ எவ்வளவு ரூபாய்க்கு வித்த? 3 ரூபாய்க்கு தான் சித்தி வித்தேன். அப்படின்னா 30 பழத்துக்கு 90 ரூபாய் இருக்கணுமே. 84 ரூபாய் தான் இருக்கு. இன்னும் 6 ரூபாய் எங்க? இல்ல சித்தி, எல்லா பழத்தையும் வித்த மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அப்படின்னா 90 ரூபாய் இருக்கணுமேடா. இன்னும் 6 ரூபாய் எங்க? சொல்லுடா. 6 ரூபாய் எடுத்துக்கிட்டு மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டா நான் கணக்கே பார்க்க மாட்டேன்னு நினைச்சியா? இல்ல எனக்கு கணக்கே தெரியாதுன்னு நினைச்சியா? இல்ல சித்தி, நான் திருடல, வித்த பணமே அவ்வளவுதான். திருடுனது மட்டும் இல்லாம பொய் வேற சொல்றியா? பொண்ணாத கழுத. திருடுவியா? திருடுவியா? சொல்லுடா. திருடுவியா? 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 பண்ணுவியா? சொல்லுடா. திருடுவியா? திருடுவியா? என்கிட்ட என்ன தைரியம் இருந்தா பொய் வேற சொல்லுவ? என்ன தைரியம்? திருடுவியாடா? என்ன திருடுவியா? சொல்லு. சொல்லு. திருடுவியா? அட பார். என்ன தைரியம் உனக்கு? திருடுவியாடா? திருடுவியா? அல்பாஸ் தாடாத கழுத. திருடுவியா? என்ன பண்ண பாரு. என்னடா பண்ண? சொல்லு. மாசம் என்னடா பண்ண? சொல்லுடா. சொல்லு. இப்படி எல்லாம் கெட்ட மிக்சர் பண்ணி வரது. வா. வா. இது பார். 6 ரூபாய் போன வழி எனக்கு தெரிஞ்சாகணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வந்தா பணத்தோட வா. இல்ல உங்க அம்மா போய் சேர்ந்தாலே அங்கேயே நீயும் போய் சேரு. நானாவது நிம்மதியா இருப்பேன்.